குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறமே டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு 2 டெஸ்ட் பேஜ் இருக்குது. இந்த டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கு கிடைக்கும். இல்லை இதுக்கு இந்த டெஸ்ட்டோட ஷெட்யூல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த ஷெட்யூலில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், எக்ஸாம் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லை மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4200க்கும் மேற்பட்ட வினாக்களும் இருக்கும். இதுக்கான அட்மிஷன் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதோட PDF பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறேன். வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை பெற விரும்புனீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு நடத்தப்படும். அந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும் மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டண சலுகையானது பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் டிசம்பர் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒருமனதாக பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அரிட்டாப்பட்டி எந்த மாவட்டத்தில் இருக்குது? மதுரை மாவட்டம். ஓகேங்களா? இது தமிழ் இலக்கியத்திலும் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அரிட்டாப்பட்டி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம். டிஎன்யூ சார்பில் உள்ளெல்லாம் இது கேட்க மாட்டாங்க, மேலோட்டமாக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சாரணர் இயக்க வைர விழாவுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 39 கோடி பார்த்தீங்கன்னா ஒதுக்கி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. திருச்சியில் வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள சாரண இயக்கத்தின் தேசிய அளவிலான வைர விழாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகையானது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது பாரதியாரோட பிறந்தநாள். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா ஒரே மாதிரி அதை பற்றி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, ஊடகம் இது 4ம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தின் 4 தூண்களாக விளங்குகிறது. ஓகேங்களா? இது உங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கிலே இருக்கும். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, ஊடகம். ஓகேங்களா? இது 4ம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தின் தூண்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து ஆண்டுதோறும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 140 கோடி டன் உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா வீணாகுது. இது பார்த்தீங்கன்னா வீணடிக்கப்படும் உணவுப் பொருட்கள் அளவு பார்த்தீங்கன்னா உலக உணவு உற்பத்தியில் 17% இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில் ஆண்டுக்கு 7 கோடி டன் உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா முறையற்ற பராமரிப்பு, தேவைக்கு மேலான பயன்பாடு போன்ற காரணங்கள் பார்த்தீங்கன்னா வீணடிக்கப்படுது. இது இந்தியாவின் மொத்த உணவு உற்பத்தியில் 22% இழப்பாகும். உணவுப் பொருட்களை வீணடிப்பது பார்த்தீங்கன்னா சீனா முதலிடத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில் ஒவ்வொரு தனிநபரும் ஆண்டுதோறும் வீணடிக்கும் உணவு பொருளோட அளவு பார்த்தீங்கன்னா 55 கிலோவாகும். இங்கிலாந்தில் இது 78 ஆகும். அமெரிக்காவில் 66 கிலோவாகவும் இருக்குது. ஓகேங்களா? ரிசர்வ் வங்கி ஆளுநராக பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றார். ரிசர்வ் வங்கியினுடைய 26வது ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பொறுப்பேற்றார். ஓகேங்களா? இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கியின் தலைமையகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதன்கிழமை பொறுப்பேற்றிருக்காரு. ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநர்கள் பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன், ராஜேஸ்வர ராவ், ரவிசங்கர் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட துணைநிலை ஆளுநர்கள். உங்களுக்கு இந்த டீட்டெயில் வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரிசர்வ் வங்கியோட 26வது ஆளுநர் யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா. தற்போதைய ஆளுநர் யாருனாலும் சஞ்சய் மல்கோத்ரா தான். இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. அதனோட துணைநிலை ஆளுநர்கள் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. வேணா நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஎன்யூ சார்பில் இப்போ நான் மார்க் பண்ணது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்து ரயில்வே சட்டத்திருத்த மசோதா பார்த்தீங்கன்னா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே பயணிகளின் சேவையை மையமாக கொண்டு இந்த சூப்பர் ஆப் அப்படின்னு ஒரு செயலி பார்த்தீங்கன்னா ரயில்வே அமைச்சகம் பார்த்தீங்கன்னா உருவாக்கி வருது. ஓகேங்களா? சூப்பர் ஆப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதனுடன் தொடர்புடையன்னு கேட்பாங்க. ரயில்வே அமைச்சகத்துடன் தொடர்புடையது. முன்பதிவு செய்யப்படாத ரயில்களில் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது, புகார்களை பதிவு செய்வது, ரயில்களை கண்காணிப்பது உள்ளிட்ட பல செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே செயலியில் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்பில் இருந்துலாம் ஒரு ஆப்பு கேட்பாங்க. அடுத்து மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவரான பிரணாப் முகர்ஜி பார்த்தீங்கன்னா மத்தியில் பல்வேறு ஆட்சிகளின் மத்திய அமைச்சராக பணியாற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் 13வது குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 34 2020 பார்த்தீங்கன்னா தனது 84 வயதில் பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாட்டினுடைய 13வது குடியரசுத் தலைவருடைய பேர் பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி. இது இந்த மாதிரி நியூஸில் வரும்போது அப்பப்போ படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவரோட பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் மனப்பாடம் பண்ணுறதை விட இப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து
மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் முறையை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்யும் தொழிலாளர்களின் பணியமர்த்துவதை தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வுக்காக சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டுருச்சு. ஓகேங்களா. அடுத்து ஃபிடே உலக செஸ் சாம்பியன் போட்டியினுடைய 13வது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா இளம்புற குகேஷிடம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான தற்காப்பாட்டத்தால் கருப்பு காயில் நடப்பு சாம்பியனான டிங்லியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா செஞ்சுருக்காரு. இப்போ இந்த புள்ளிப்பட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 6.5 ரெண்டு பேருமே 6.5 6.5 எடுத்திருக்காங்க. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்தா இருக்குது. இல்லை குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ட்ரா பண்ணாலுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா உலகில் இளம் வயது வீரர் அப்படின்ற பட்டியலுக்காச்சும் போவார். இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கலனாலும் பட் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அந்த பட்டியலை அவரால் தொட முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 புள்ளிகளோ அல்லது 0 புள்ளிகள் இது ரெண்டில் எது எடுத்தாலும் குகேஷுக்கு வந்து பெனிஃபிட் தான். 1 எடுத்தார் அப்படின்னா இந்த ஆட்டத்தினுடைய சாம்பியன் ஆயிடுவார். 0.5 எடுத்துன்னா உலகின் இளம் வயது வீரர் அப்படின்ற பெயரையும் பெறுவார். ஓகேங்களா. பாரதியாரின் படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வெளியிட்டார். நம்ம நேர்த்தியாக பார்த்தோம். கால வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியினுடைய படைப்புகள் அப்படின்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து வழங்கிய சீனி விஸ்வநாதன். ஓகேங்களா. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 1906ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்ற இதில் தொடங்கியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை துறையில் புரட்சியை ஏற்படுத்தினார். அரசியல் சம்மந்தமான கார்ட்டூன்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் இது தான். இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின் டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கர்நாடக எழுத்தாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா வையக்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டது. ஓகேங்களா. இன்று வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வழங்குறாரு. தமிழக அரசின் வைக்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநில எழுத்தாளரான தேவநூர மகாதேவா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. கேரள மாநிலம் வையக்கத்தில் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள வையக்க போராட்ட நூற்றாண்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா பிற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட நலனுக்காக பாடுபடும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆளுமை அல்லது நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இந்த அறிவிப்பின்படி நிகழாண்டுக்கான வைக்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலம் மைசூர் மாநிலத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் தேவநூர மகாதேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ மற்றும் சாகித்ய அகாடமி போன்ற விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சத்துக்கான காசோலையும் பாராட்டுச் சான்றிதழ் தங்கம் மூலம் பூசிய தங்கப்பதக்கம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வழங்கப்படும். ஓகேங்களா. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம். ஓகேங்களா. தேவநூர மகாதேவா. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் தான். டெய்லி கண்டபஸில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி இப்படி மூவிஸாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருக்கோம். தாராளமாக அதை பாருங்கள். அதுவே போதுமானது. நீங்கள் ஃப்ரீ டைமில் சும்மா ஒரு 1 மினிட் இல்லை 30 மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். 30 செகண்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி 10 கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதேமாதிரி 2ஆம் நிலை காவல்துறைக்கான நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் வினையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிந்த 2 நம்பர் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.